உங்களுக்கு என்ன தெரியுமா? எது கேக்குறீங்க? அது ஒன்றும் இல்லை சார், என் நம்பர்லாம் உங்ககிட்ட இருக்கே, அதான் கேட்டேன். அதெல்லாம் தெரியாது. குழந்தை கையில் ஃபோன் இருந்துச்சு, அது ஏதோ நம்பர் அமைக்கிருக்கோம், அதான் உங்களுக்கு வந்துருக்கோம். ஓகேங்க சார், சாரி. சரியான சிஐடியா இருக்கானே, துருவி கேள்வி கேட்குறான். ஏன் இப்படி அடி வாங்கி சாவுற? ஒழுங்கா பணத்தை கொடுத்துட்டு உயிர் தப்பி ஓடிடலாம்ல. டேய், இருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேனா? பேசாம சொத்தை எழுதி குதிரை தப்பிச்சு போயா. இதை பாரு, அதை நம்பிதான் என் குடும்பமே இருக்கு. அப்புறம் உன் இஷ்டம். மேடப்பலாம். ஏதோ நடக்க போகுது, அது மட்டும் தெரியுது. எது நடந்தாலும் பரவாயில்ல, ஆனா என் குடும்பத்தை நடுத்தெருவுக்கு வர விட மாட்டேன், விட மாட்டேன். முதல்ல கை தவறி பட்டுச்சுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் குழந்தை ஃபோன் பண்ணுச்சுன்னு சொன்னா, யாரா இருக்கும்? அம்மா, நீங்க உள்ள போங்க, நான் ஜீவாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஜீவா, என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? அது அப்பா இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அங்கிள். என்னப்பா சொல்ற? ஆமா அங்கிள், அந்த ஃபோனுக்கு பக்கத்துல தான் அவர் இருக்காரு. அது எந்த இடம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என் ஃப்ரெண்டு ஒருத்த மொபைல் சர்வீஸ்ல இருக்கான், அவனால நாம கேட்ட டீட்டெயில தர முடியும்னு நினைக்கிறேன். அப்ப எதுக்கு வெயிட் பண்ற? வா போலாம். சரி வாங்க அங்கிள். சரி வா, போய் பார்க்கலாம். அம்மா தாயே தேவி, உன் நெத்தியில வச்ச மஞ்சள் குங்குமம் என் நெத்தியில நிலைச்சு நிக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். நான் உன்னைத்தான் நம்பியிருக்கேன். சுவாமி, சுவாமி, அன்னைக்கு நான் மலை கோயிலுக்கு வந்து உங்களை தேடினேன். என் கண்ணுல படாத நீங்க என் புள்ள கண்ணுல பட்டிருக்கீங்க. காரியம் முடிஞ்சதில்ல, அதானே முக்கியம். ஆமா சாமி, அவன் போய் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்து அவளும் சரியாயிட்டா. அப்புறம் என்ன, கிளம்பு. இல்ல சாமி, நான் இருக்க போறதில்ல. என் புருஷனை காணும். அவர் வீடு திரும்பி வர வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். அவன் என்ன பண்ணா? அவகிட்ட போட்டி போடுற? நடக்கிற எல்லாமே நீங்க நடந்துகிட்டதோட பிரதிபலன். சுவாமி, அவ உனக்கு கெட்டது நினைக்க மாட்டா. கிளம்பு கிளம்பு. என்ன மன்னிச்சிருங்க சுவாமி. என் வீட்டுக்காரர் திரும்பி வராம நான் வீட்டுக்கு போறதா இல்ல. வந்ததாலதான் உன்னை போக சொல்றேன். பிடிவாதம் பிடிச்சு இங்கே இருக்கணும்னு நினைச்சா இரு, எனக்கு என்ன? சுவாமி, என் வீட்டுக்காரர் வராம நான் எப்படி சாமி போறது? வந்துட்டான், போ. என்ன சொல்றீங்க சுவாமி? என் வீட்டுக்காரர் வந்துட்டாரா? ஆமா. இந்த ஒரு வார்த்தைக்காக தான்
நான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். சுவாமி, சுவாமி, தாயே, ரொம்ப நன்றி தாயே. போ போ, இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு இப்ப சந்தோஷமா போற. ஆனா அடுத்த பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கே, என்ன பண்ண போற? என்னங்க, 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 வந்துட்டீங்களா? என்னங்க, என்னங்க, ஏங்க, என்னங்க ஆச்சு? என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நான் ஹாலில் உட்காந்துருக்கேன். என்ன கூட பார்க்காம அம்மா வேகமா மேலே வராங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. என்னங்க ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? இருக்கிற பிரச்சனையே சமாளிக்க முடியல, இதுல இன்னொன்னு வேறயா? வா. நான் ஒருத்தி திரும்பி வந்த உடனே வீட்லயே இருப்பாரு, எங்கேயாவது வெளியில போயிருப்பாரு. அது புரியாம என்னங்க என்னங்கன்னா அவர் எங்க இருந்து வருவாரு? அப்பா எங்க வெளியில போயிருக்காரா? என்ன அப்பா வெளியில போயிருக்காரான்னு தானே கேட்டேன். அதுக்கு எதுக்கு இப்படி ஷாக் ஆகுற? ஓ, எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறியா? அவர் வரதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். எங்க போயிருக்காரு அவரு? மா, அப்பா தான் 2 நாளா காணும்ல. அது எனக்கு தெரியாதா? திரும்பி வந்துட்டார்ல, இப்ப எங்க போயிருக்காருன்னு கேட்டேன். எப்ப வந்தாரத? ஏமா, அப்பா வந்தாருன்னு உங்களுக்கு யாருமா சொன்னாங்க? அப்ப அவர் வரலையா? அவர் எங்க இருக்காருன்னு இன்னும் தெரியலமா. அப்புறம் எப்படி வந்துட்டாருன்னு சொன்னாரு? ஒருவேளை என்ன அங்கிருந்து அனுப்பி வைக்கிறதுக்காக சொல்லியிருப்பாரோ? மா, அப்பா வந்துருவாருமா, நீங்க அவரே நினைச்சு கவலைப்படாதீங்க. வந்துட்டாருன்னு சொன்னாருப்பா, ஆனா வரலையே. மா, அவர் வந்துட்டாருன்னு யாருமா உங்களுக்கு சொன்னா? ஐயோ, அந்த சித்தர் தான்ப்பா. சித்தரா? ஆ, எந்த சித்தர்? கோயில்ல இருந்த சித்தர் தான். சித்தர் சொன்ன உடனே அவர் வந்திருப்பார்னு நினைச்சு எவ்வளவு ஆசையா ஓடி வந்த தெரியுமா? ஆனா அவர் வரலையே. அப்ப அவருக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்களை கவனிக்காம பூங்குடியை கவனிச்சுக்கிட்டேன்னு கோவமா? அதுக்கு என்ன நீங்க தண்டிச்சிட்டீங்களா? மா, அழாதீங்கம்மா. அப்பா கண்டிப்பா திரும்பி வந்துருவாருமா. நம்மளால விட்டு எங்கேயும் போக மாட்டார். ஏன்பா, எதை நம்புறது? கோவில்ல இருக்கிற கடவுளை நம்புவேனா, இல்ல மனுஷ ரூபத்துல இருக்கிற கடவுளை நம்புவேனா, இல்ல மனுஷங்களை நம்புவேனா? அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு. மா, என்னமோ ஆயிடுச்சு. அம்மா, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகலம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. ஏய், அம்மாவுக்கு சூடா காஃபி எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன். டேய், அப்பா நம்மள பழி வாங்கிட்டாரு. நம்ம எல்லாரையும் விட்டுட்டு ஏதோ கண்காணாத தேசத்துக்கு போயிட்டாருடா. மா, நீங்க அழாதீங்கம்மா. அப்பா எங்கேயும் போக மாட்டாரு நம்மளை விட்டு. தைரியமா இருக்குமா. இது பாரு, எனக்கு சமாதானம் சொல்லாத. அவர் உயிருக்கு ஆபத்து வரதுக்கு முன்னால அவரை தேடி கண்டுபிடிச்சு காப்பாத்து. போடா. என்னடா சொன்னா? கையெழுத்து போட்டானா இல்லையா? இல்ல, நான் எவ்வளவு ஆச்சாலும் போட மாட்டானா. தூக்குடா அவனை, தூக்கு. வாடா, வா. என்ன விடுங்க. ஏய், வாயை கட்டு. தூக்கு. ஏய், எந்திரா. இழுத்துட்டு வாங்கடா. எந்திரிடா.
போட. ஏய் உள்ள ஏத்துக்கடா. போட. ஏற உள்ள. போடா உள்ள. ஏற உள்ள. போ. ஏய் வண்டி ஏறா. இருங்கண்ணா ஒரு நிமிஷம் இருங்க, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஏய் என்னடா பண்ற? வண்டி ஏறா. எடுத்துறேன் ஒரு நிமிஷம். வண்டி ஏறா. வண்டி ஏறான்றல. ஏய் ஏய் யாரா நீ? டேய், யாரா நீ? ஏய் டேய் ஏய் யாரா நீ? டேய் அவனை அடிக்கடா. சொல்லுண்ணா. ஜீவா, டேய் அவனை விட்டுருக்கடா. டேய் அவனை விடுறா. ஜீவா, சொல்லுங்கண்ணே. பணம் செட்டில் ஆயிடுச்சு. நமக்கு தர வேண்டிய பணத்தை வட்டி முதலமா அவன் சம்பந்தி தரேன்னு சொல்லிட்டாரு. நீ அவனை விட்டுரு. சரிங்கண்ணே. டேய் நான் அவங்க 2 பேரையும் விடுறா. எனக்கு தர வேண்டிய பணத்தை பைசா பாக்கி இல்லாம அந்த பையனோட மாமனார் தரேன்னு சொல்லிட்டாராம். வாங்கடா போலாம். சரிண்ணா. என்னண்ணே எப்படி ஆயிடுச்சு? என்னைய மாதிரி எத்தனை வட்டிக்காரன் வந்தாலும் எத்தனை கோடி கேட்டாலும் கொடுப்பாருடா இவனோட கோடீஸ்வரன் சம்பந்தி. தேவா என்னம்மா? வா, நாம 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அப்பாவை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம். மா அவசரப்படாதீங்கம்மா. ரவி அங்கிள் கிட்ட பேசி ஏதாவது ஸ்டெப் எடுக்க சொல்லலாம். ஐயோ, அவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு பேசணும்? இது நம்ம வீட்டு விஷயம். இத நாம தான் பாத்துக்கணும். மா அப்பா காணாம போய் 2 நாள் ஆச்சுமா. இப்பதான் கம்ப்ளைண்டே கொடுக்க போறோம். போலீஸ் 6 அமர விசாரிப்பாங்க. அதுலயும் ஒரு நாள் வேஸ்ட் ஆயிடுமா. இதுவே அங்கிள் இந்த விஷயத்துல தலையிட்டார்னா அவர் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி கொஞ்சம் வேகமா தேட சொல்வார்ல. ஐயோ, அவங்க இந்த பிரச்சனையில வந்தா நாம எல்லாத்துக்கும் அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். அதனாலதான் நாமளே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம உங்க அப்பா கண்ட இடத்துல கடன் வாங்கி வச்சிருக்காரு. அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்குமா? அது புரியாம நீ அவங்கள உள்ள இழுத்து விடணும்னு பாக்குறியே. மா இந்த நேரத்துல இதெல்லாம் பார்த்தா சரிப்பட்டு வராதுமா. ரவி அங்கிளால மட்டும்தான் நம்ம அப்பாவை காப்பாற்ற முடியும். இல்லப்பா, நான் அவங்க கிட்ட இருந்து எந்த உதவியும் கேட்க கூடாதுன்னு பாக்குறதே ஜீவாவுக்காக தான். அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு ஜீவாவுக்கு குறி வைப்பாங்க. தீபிகாவை அவனுக்கு கட்டி வைக்கணும்னு ஒத்த கால்ல நிப்பாங்க. மா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா. முதல்ல அப்பாவை காப்பாத்துற வழியை பார்ப்போம். என்ன தேவா, 2 பேர் மட்டும் வராங்க. அப்பாவுக்கு ஏதாவது? மா அப்பாடா, வாங்க. எங்கெங்க போனீங்க? ஐயோ, என்னடா அப்பாவுக்கு முகலாம் அடிபட்டிருக்கு. நான் பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சிருக்கு மாயா. டேய் என்னடா பேசுற? கடன் வாங்கினா தப்புன்னு யார் சொன்னது? கடன் வாங்காதவங்க யாருன்னா இருக்காங்களான்னு சொல்லு. அளவுக்கு அதிகமான கடன் ஆபத்துன்னு இப்பதான் தெரியுது. என்னங்க, என்ன நடந்துச்சு? கடன் அதை இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க.
ஆமாம் மாயா, பிஸ்னஸ்க்கு கொஞ்சம் கடை வாங்கியிருந்தேன். அது என்னால் திருப்பி கட்ட முடியாமல் போயிடுச்சு. அதனால வந்த பிரச்சனை தான். அந்த பாவி பசங்க இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே. என்னை அடிச்சதுக்கே அழுவுற. அவங்க என்னை கொலை பண்ண முடிவு பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிற வழியில தான். ஐயோ, அப்போ தான் ஜீவா வந்து என்னை காப்பாற்றினான். இவன் வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக இருந்தாலும் என் பாடி கூட உங்களுக்கு கிடச்சிருக்காது. அவங்க எல்லாம் மனுஷங்களா மிருகங்களா? உங்களை கொன்னுட்டா மட்டும் அவங்களுக்கு பணம் கிடைச்சிருமா? அதை விடுங்க, மறுபடியும் அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. அப்பா, நீங்க முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிடுவாங்க. போங்க போங்கப்பா. தேவா, அங்கிள் சொல்லுங்க அங்கிள். அப்பாவோட கடன் லிஸ்ட்டை என்கிட்ட கொடு, நான் அதை செட்டில் பண்ணிடுறேன். இனிமே கடன்காரங்க யாரும் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இல்லைடா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எல்லாம் சின்ன அமௌண்ட்டு தான். சின்ன அமௌண்ட் எல்லாம் வட்டி குட்டின்னு வந்து நிக்கிறப்ப அது பெரிய அமௌண்ட் ஆயிடும். அதை இப்பவே முடிச்சிடுறது தான் நல்லது. டேய், என்கிட்ட சொல்லியிருந்தீனா உன் மேல ஒருத்தன் கை வச்சிருப்பானாடா? என்கிட்டயே பிரஸ்டேஜ் பாக்குற? இந்தா, இது உன்னோட வீட்டு பத்திரம். இந்தா தங்கச்சி. டேய் டேய், ரவி, டேய், சொன்ன கேளு. விட்றா. வேணாண்டா, டேய். நீயே வச்சுக்க. உன் வீட்டு பத்திரம் எனக்கு எதுக்குடா? பணத்தை கட்டி மீட்டிட்டு வந்தது நீ. அதனால அந்த பத்திரம் ஓண்ட தாண்டா இருக்கணும். பணத்தை கொடுத்ததுக்காக நான் பத்திரத்தை எடுத்துட்டு போனா எனக்கும் அந்த கடன்காரனுக்கும் என்னடா வித்தியாசம்? ஆஹா, இல்லை ரவி, இது நீயே வச்சுக்க. பணத்தை கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன். அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். இந்த பத்திரத்தை வச்சுக்கோ. இல்லைடா, இதெல்லாம் சும்மா வாங்கிக்க முடியாது. ஒன்று பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன், இல்லை இந்த வீட்டை எடுத்துக்கா. இதை நீ அவங்ககிட்டயே கொடுத்துட்டு வந்திருக்கலாமே. அதைத்தான் அவனும் கேட்டான். அவன் என்னை கட்டி வச்சு மிரட்டி கேட்டான்டா. நீ அப்படியாடா? நான் கேட்காமல நீ வந்து எனக்கு உதவி செஞ்சிருக்க. உனக்கு அவனுக்கு வித்தியாசம் இருக்குடா. நான் பத்திரத்தை வாங்க மாட்டேன். நீ இந்த பத்திரத்தை முதல்ல எடுத்துக்கிட்டு போ. சரி, நீ இதை சும்மா வாங்க மாட்ட. இதை நான் என் பொண்ணுக்கு சீதனமா கொடுத்தா? ஆமாண்டா, இது என் பொண்ணுக்காக நான் கொடுக்கிற சீதனம். நீ இதை வேணான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நானா விருப்பப்பட்டு கொடுக்கறது. இந்தா. சரி கொடு, ஆனால் இப்போ இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம். சரி, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு சொல்லு. எப்போ வேணா வச்சுக்கலாம்டா. அடுத்த முகூர்த்தத்தில் கூட வை. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் எல்லாத்துக்கும் தயார் தான். இந்த மாசம் 15 நாள் கழிச்சு 28ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு. அதுக்கப்புறம் வேற தேதி இல்லை. அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணக்கூடாது. அதையும் விட்டா அடுத்த மாசம் தான் முகூர்த்த தேதி வரும். இதுல என்னைக்கு வச்சுக்கலாம்? என்னடா எல்லாத்தையும் தயாரா வச்சுக்கிட்டு இதை நான் சொல்றேன்னு நினைக்காத. இதுக்காக 2 நாளா நான் உன்னை தேடி இருக்கேன். வீட்டுல கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி ஒரே தொல்லை பண்றாங்க. சரி, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் சொல்லு. முகூர்த்தத்திலே வச்சுக்கலாம். இன்னும் 15 நாள் தான் இருக்கு. ஆமா, உன்னால மேனேஜ் பண்ண முடியுமா? டேய், அதை பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற? அதை நான் பாத்துக்கிறேன். சரி, அப்ப அந்த முகூர்த்தத்திலே வச்சுக்கலாம். சரிடா. தங்கச்சி, இதை புடிமா. இந்த பத்திரத்தை எடுத்து போய் உள்ள வைமா. டேய், நான் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன்ல. அதை எல்லாருக்கும் தெரிஞ்சு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன். இது எங்க வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டாம். எங்க வீட்டுல இருக்கவங்க யாரும் உங்களை வீக்குன்னு நினைக்க கூடாது. அதனாலதான் சொல்றேன். புடிமா, புடிமா, ப்ளீஸ். வாங்கிக்க மாயா. என்னடா 2 பேருக்கு பொதுவான சொத்து ஒருத்தனுக்கு சீதனமா போகுதேன்னு பார்க்காத தேவா. இப்பவும் உங்க 2 பேருக்கு தான். ஜீவா எனக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் நீயும். எங்க வீட்டுல யாருக்கும் தெரிய வேணாம்னு சொன்னதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஜீவா, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன்.
கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பாவை கூட்டிட்டு வா, நான் அங்க உங்களுக்காக வெயிட் பண்றேன். சரிங்க அங்கிள். ம். தங்கச்சி, உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என் பொண்ணை இந்த வீட்டுக்கு கொடுக்கணும்னு ஏன் நினைக்கிறேன் தெரியுமா? என் பொண்ணு பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. அவகிட்ட நிறைய தப்பு இருக்கு. அதை திருத்தறதுக்கு அங்க யாரும் இல்லை. உன்கிட்ட வந்தா தீபிகா மாறிடுவான்னு நல்லா தெரியும். நீ ஒரு தாயா இருந்து அவளை பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு.